இப்போ ரீசெண்டாக சென்னை YMCAல 2026க்கான புக் ஃபேர் போட்டிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். ஸ்டார்டிங்லயே வந்தவங்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி புக் இல்ல ஊறுகாய் கடை போட்டிருந்தாங்க. என் காலேஜ் படிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக் ஃபேருக்கு நான் இங்க வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது என்ன பாட்டு பாடிக்கிட்டே உள்ள போனேன். அங்க எனக்கு பிடிச்சிருந்த முதல் விஷயம், ஒவ்வொரு செக்ஷனையும் குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படின்னு திணையா பிரிச்சு வச்சிருந்தாங்க. உள்ள போனதும் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த புக்கு நம்ம போதி தர்மரை பத்தி. அதுக்கடுத்து இப்ப ரீசெண்டா படிச்சு முடிச்ச ஆடு ஜீவிதம். கண்டிப்பா இந்த புக்கை ஒரு நாள் வாங்கி படிச்சிடணும். விடுதலை புலிகளை பத்தி. இடையில பாருங்களேன், நம்ம கணித மேதை பத்தி கூட ஒரு புத்தகம் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சினிமாவை பத்தி மட்டுமே தனியா ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, அசுரன் புக்கோட திரைக்கதை. இந்த செக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரைட்டர் ஆயிஷா நடராஜனுடைய நிறைய புத்தகங்கள் இங்க இருந்துச்சு. அவரை ஏன் இன்னும் சிறுவர் எழுத்தாளராகவே வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. நீங்க மார்வெல் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு கமெண்ட்டை போட்டு போயிருங்க. ஆனால் என்னெல்லாம் விட்டா நான் இங்கேயே தங்கிடுவேன் தெரியுமா? நான் வந்ததே லேட்டு தானாலும் ஒரு சில புக்ஸ் மட்டும் வாங்கிட்டு சீக்கிரமாக வேற கிளம்ப வேண்டியது இருந்தது. ஏன்னா நிறைய புக்ஸ் வாங்கணும்னு மனம் இருக்கு, ஆனால் பணம் இல்லை.